கேஜெட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா, லைக் ஃபோன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா, இல்லை டேப் கொடுப்பாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் சார். ஃபோன்லாம் கொடுப்பாங்களா? ஆமாம் சார். அடே விஜய் டிவி. பேட்ஸ், அப்புறம் நெக் பேண்ட் எல்லாமே கொடுப்பாங்க சார். எனக்கு ஒன்றுமே புரியல. நீ வேலைக்கு போறியா டூருக்கு போறியா? ஸோ அப்படி ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஸ் வெரி பேட் ஃபார் டாக்டர்ஸ். லைக் நோ ஹாலிடேஸ். நான் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தப்போ ஐ ஹேட் டியூட்டிஸ் 12 hours டியூட்டிஸ் இல்லை, 24 hours, 48 hours, 72 hours. அந்த டைமில் சாப்பாடு தூக்கம் எதுவுமே இல்லை. லைக் அவங்க நான் பார்சல் வந்திருக்கு நீ போய் வாங்கு, அதுக்கு பே கூட பண்ண மாட்டாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு 5 years MBBS பண்ணது அவங்களுக்கு பார்சல் வாங்குறதுக்கா சார். 8 மணி நேரம்னா அது 8 மணி நேரம் தான். அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. என்ன 9 மணிக்கு 10 மணிக்கு எனக்கு டைமிங்னா 9 மணிக்கு என்னால் லாகின் பண்ண முடியாது. 5 மணிக்கு நான் விடணும்னா 6 மணி வரைக்கும் என்னால் இருக்க முடியாது. அதுக்கு மேலே இருந்தால் எனக்கு அதில் நீங்கள் எனக்கு என்ன இன்சென்டிவ் தரீங்க, இல்லை என்ன அதுக்காண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறீங்களா, இல்லை பே பண்ணலன்னா அது என்னோட ப்ரொமோஷனில் யூஸ் ஆகுமா, இந்த மாதிரி கிளியர் அண்ட் கட் கிளாரிட்டி இருக்கணும். ஸோ ஒரு 1/2 hour ஒரு 5 மணிக்கு வேலை முடியுது, அந்த ஒரு அரை மணி நேரம் ஒர்க் பண்ணால் அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னா அந்த 1/2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பீங்களா? நாளைக்கே பண்ணலாமே. ஓ. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஜென்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஜென்சி எம்ப்ளாயிஸ் வந்து முன்ன மாதிரி கிடையாது. இவங்க ரொம்ப டிமாண்ட் பண்றாங்க, அப்புறம் லேசியா இருக்காங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னொரு பக்கம் நாங்கள் சுதந்திரமான வேலை சூழலை எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி தரப்பிலிருந்து ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்குது. பட் இப்போ அதிகமா ஜென்சி ஃபோர்ஸ் தான் அதிகமாயிட்டே இருக்கிறாங்க. ரெண்டு துருவமாக இன்னைக்கு வந்து நிக்குது. ஸோ ஒரு பக்கம் HR, பப்ளிக், சீனியர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த பக்கம் இருக்க ஜென்சி எம்ப்ளாயிஸ் இல்லையா, எல்லாருமே ஒர்க் பண்றீங்க. கண்டிப்பா இன்டர்வியூக்கே போனா இதெல்லாம் கேட்பேன். என்னெல்லாம் கேட்பீங்க? முன்னாடிலாம் அவங்க வந்து என்ன சேலரி கொடுக்குறாங்களோ அந்த அக்செப்டன்ஸோட போயிடுவோம். ஆனால் இப்போ எங்களோட ஸ்கில் செட்டு ப்ளஸ் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு ஏற்ற அளவுக்கு சேலரி இருந்தால் மட்டும்தான் அந்த ஆஃபர் நாங்கள் அக்செப்ட் பண்ணுறோம். இஃப் ஐம் நாட் குட் மூட்னா நான் வந்து லீவ் கேட்பேன், ஆஸ் பண்ணுவேன். அது நோ ரீசன். மெயில் போகிறதே வந்து ஐ எம் நாட் குட் மூட், ஸோ ஐ கான் ஏபிள் டு ஒர்க், ஸோ எனக்கு லீவ் வேணும், அவ்வளோதான். யூ ஆர் டோட்டலி ராங். சிம்பிளா மெயில வந்து ஐ எம் நாட் இன் மூட் டு வர்க்னே போடுவேன் மெயிலா. டியூரேஷன் இப்போ 9 to 5னா எங்களால் 9 to 5 தான் வர முடியும். அதுக்கு மேலே 1 hour கூட எங்களால் இருக்க முடியாது அப்படின்றத நாங்கள் பதிவு பண்ணிடுவோம். அட் த சேம் டைம் டிரான்ஸ்போர்ட் கண்டிப்பாக எங்களுக்கு வந்து வேணும் அப்படின்றதையும் நாங்கள் வந்து மென்ஷன் பண்ணிடுவோம். என்னால முடியலடா. நான் வந்து ஜாயினிங் போனஸ் கேட்பேன். இப்போ ஏன்னா வந்து இமீடியட் ஜாயின்லாம் கேட்கும்போது நான் என்னோட ப்ரீவியஸ் ஆர்கனைசேஷன் விட்டு வரும்போது என்னோட 1 மாதம் சேலரி வந்து கட் ஆகும். அதுக்கு ஈக்குவலன்ட் பண்ணுற மாதிரி அவங்க ஜாயினிங் போனஸ் கொடுப்பாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் கேட்பேன். ஜாயினிங் போனஸ்னு ஒன்று இருக்காமா? ஆமா இருக்கு. அதே மாதிரியே எனக்கு ரிட்டென்ஷன் போனஸ்னு ஒன்று இருக்கு. அந்த ரிட்டென்ஷன் போனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் 2 yearsக்கு மேலே இருந்தேன்னா ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிஸ் வந்து எனக்கு ரிட்டென்ஷன் போனஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் நான் ஜாயினிங் அப்பயே அவங்கள்ட்ட தெளிவாக கேட்டு வாங்கிப்பேன். ரிட்டென்ஷன் போனஸ்னா என்ன, ஒரு 2 வருஷம் இருந்தா அதுக்கு ஒரு போனஸ் கொடுப்பாங்களா? ஆமா. ஓ, அது தருவீங்களான்னு கேட்பீங்க. அதுல 2 வருஷம் இருப்பீங்களா ஒரு கம்பெனில? அது கேட்டுப்போம். இருக்குன்னா அப்ப நம்ம சரி ஓகே அப்படின்னு இருந்துப்போம். ஓகே, போனஸ் இருக்கலாம், ஒரு 2 வருஷம் இருக்கலாம். என்னடி சொல்ற? நான் ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைம் கேட்பேன் சார். ஃப்ளெக்சிபிள் ஒர்க் டைம்னா நான் வந்துட்டு 10 to 7 ஒர்க் அப்படின்னா நான் 9 to 8 அந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. நான் எப்போ வேணாலும் வரலாம். அந்த 8 hours வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு போகணும். அண்ட் தென் ரிமோட் கேட்பேன். லைக் இப்போ ஒரு 9 o'clock நான் வந்துடுறேன், ஒரு ஆஃப் டே ஒரு ஈவினிங் வரைக்கும் நான் இருக்கேன். எமர்ஜென்சி அப்படின்னா நான் வீட்டில் போய் கனெக்ட் பண்ணிக்கிறேன். வீக்கெண்டில் வந்து ஒர்க் பண்ணவே மாட்டேன் சார். வாரம் ஃபுல்லாக 5 நாள் நான் ஒர்க் பண்ணுறேன்னா சனி நேரம் ஒர்க் பண்ண மாட்டேன். வீக்கெண்ட் ஏன் இஷ்டம். நீங்கள் வந்து வீக்கெண்டில் வந்துட்டு ப்ராஜெக்ட் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு கொஞ்சம் பண்ணுனா முடியாது. எல்லா இளைஞர்களும் இப்படி இருந்தா வருங்கால இந்தியாவை எப்படி காப்பாத்துறது? 8 மணி நேரம்னா அது 8 மணி நேரம் தான். அதுக்கு முன்னாடியும் இல்லை பின்னாடியும் இல்லை. என்ன 9 மணிக்கு 10 மணிக்கு எனக்கு டைமிங்னா 9 மணிக்கு என்னால் லாகின் பண்ண முடியாது. 5 மணிக்கு நான் விடணும்னா 6 மணி வரைக்கும் என்னால் இருக்க முடியாது. 5 மணிக்கு வேலை முடியுது, அந்த ஒரு அரை மணி நேரம் ஒர்க் பண்ணால் அந்த பர்டிகுலர் டாஸ்க்கை முடிச்சிடலாம் அப்படின்னா அந்த 1/2 hour எக்ஸ்டெண்ட் பண்ணிப்பீங்களா? நாளைக்கே பண்ணலாமே. ஓ, யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சார் நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு சேலரியும் அவங்க கொடுக்கணும். நிறைய ஐம் டாக்டர், MBBS டாக்டர். ஸோ நான் வேலை பார்த்த இடத்துலலாம் நம்ம வேலை பண்ணுற அளவுக்கு சேலரி கிடையாது. இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருந்தப்போ ஐ ஹேட் டியூட்டிஸ் 12 hours டியூட்டிஸ் இல்லை, 24 hours, 48 hours, 72 hours. அந்த டைமில் சாப்பாடு தூக்கம் எதுவுமே இல்லை. என்னால முடியலடா. போஸ்ட் கிராஜுவேட்ஸ்லாம் வந்து அவங்க பர்சனல் வேலைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. லைக் அவங்க நான் பார்சல் வந்திருக்கு நீ போய் வாங்கு, அதுக்கு பே கூட பண்ண மாட்டாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு 5 years MBBS பண்ணது அவங்களுக்கு பார்சல் வாங்குறதுக்கா சார். டாக்ஸிசிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது MBBS ஃபீல்டில். பெங்களூர், சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ்க்கு வந்து சேலரி கம்மி. இதே வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலே கம்மி தானா? கம்மி தான். ஆனால் வேலை வாங்குறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்கும். பேர்ன் அவுட் ஆகிற அளவுக்கு வேலை கொடுக்குறாங்க சார். ஓகே சரி, நான் ஃபஸ்ட்டு என்ன கேட்பேன்னா இவங்க கேட்ட ஜாயினிங் போனஸ், ரிட்டென்ஷன் போனஸ் கூட ரீலொகேஷன் போனஸ்னு ஒன்று கேட்பேன். நான் வந்து பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். சப்போஸ் நான் இப்போ சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி இங்கே இருக்க கம்பெனியில் ஒர்க் பண்ண வரேன்னா எனக்கு ரீலொகேஷன் போனஸ் வேணும். வர்ற மாதிரி எவ்வளவு கொடுப்பாங்க ஜெனரலா? சார் ஜெனரலாக 70,000 to 1 lakh வரைக்கும் கொடுப்பாங்க. டிபெண்ட்ஸ் ஆன் தி கம்பெனி. என்னமோ சொல்றீங்களா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியுது.
கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சார் 7 o'clock மேலே லாக் அவுட்னா அதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, மார்னிங்கும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சரி, அவசரம் ஃபோன் பண்றாப்ல. மெசேஜ் பண்ணிட்டோம் சார், மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட்னா நான் எடுத்து பார்த்து கால் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி அவசரம்னா கால் தானமா பண்ணுவாங்க. எவ்வளோ வாட்டி சார் மார்னிங் ஏஞ்சோடனே நயன் பண்ணா எப்படி சார் டே ஸ்டார்ட் ஆகும்? ஓகே, சோ மூட் ஆஃப் ஆயிரும். ஆமா, மூட் ஆஃப் ஆயிடும், அந்த டே ஃபுல்லா ஸ்பாயில் டக்குனு ஆயிடும். பக்கத்துல அவங்கள மாதிரி ஒரு மெயில் போட வேண்டியதானே, நீ காலையிலே ஃபோன் பண்ணனால மூட் ஆஃப் ஆகி போச்சு, அதனால இன்றைக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன் அப்படி ஒரு மெயில் போட வேண்டியதானே. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. 7 மணிக்கு மேல ஃபோன் பண்ணக்கூடாது, காலைல 10 மணிக்கு மேல ஃபோன் பண்ணக்கூடாது. ஆமா, எனக்கு ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹார்ஸ் தாண்டி ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் டேஸ் வேணும். அப்படின்னா? மண்டே டு ஃப்ரைடே லீவ் போட்டுப்பேன், சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ணுவேன். எனக்கு எப்போ தோணுதோ நான் ஒர்க் பண்ணுவேன். மனுஷன் அவங்க ஒரு ஈவிரக்கம் இல்லாம நடந்துக்கிறாங்க. நீங்கள் கொடுத்த டாஸ்க்கை சொன்ன டைமில் நான் முடிச்சேன்னா அவ்வளோதான். டே டைம்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது, நான் முடிச்சிடுவேன். நான் தூங்குறேன்னா தூங்குவேன், எந்திரிச்சு ஒர்க் பண்ண பண்ணுவேன், அவ்வளோதான். அப்படி இருக்கணும் எனக்கு. நான் உங்க சைடே சிரிக்கிறானுங்கடா. எனக்கு சண்டே பிளான்ஸ் இருக்காது, மண்டே பிளான்ஸ் இருக்கும். நான் மண்டே லீவ் போட்டுப்பேன், மண்டே நான் சண்டேவை மாற்றிடுவேன். பேசிக்கலி நான் நினைச்சப்ப வேலை பார்ப்பேன். எக்ஸாக்ட்லி. நான் இப்போலாம் வந்து நீ அதிர்ச்சி அவன் அப்படி சொன்னா அப்படி கிடையாது, அப்படி சொல்ல வருவேன் நினைச்சா எக்ஸாக்ட்லிங்கிற விளக்கமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா வேலை கிடையாது. என்ன அதான் நீங்க நினைச்சப்ப வேலை பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து இதோட டெட்லைன் சொல்லிட்டீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு கொடுத்துறேன், தட்ஸ் ஃபைன். சார் இதுதான் ஃபுட் டைம்னு எனக்கு தெரியணும். ஆக்சுவலி டியூட்டி டாக்டராக ஒர்க் பண்ணுறோம். பேஷண்ட்ஸ் வராங்க செய்கிறாங்க அப்படின்னா எங்களுக்கு அந்த டைமிங் மிக்ஸ் ஆயிரும். ஸோ மார்னிங் நாங்கள் ஒரு 7 o'clock சாப்பிட்ருப்போம் அப்படின்னா 3 to 4 ஆயிரும் ஆஃப்டர்நூன் சாப்பிட்ற. ஸோ அப்போ எங்களோட ஹெல்த் இஷ்யூஸ் ஃபுல்லாகவே பாதிக்குது. மற்றவங்கள பார்க்குறோமே தவிர்த்து எங்களோட ஹெல்த்தை நாங்கள் பார்க்கறதா இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபுட் டைம் இருக்கணும். லஞ்ச்னா எத்தனை மணிக்கு, பிரேக்ஃபாஸ்ட்னா எத்தனை மணிக்கு இருக்கணும். ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்க கூடாது. நம்ம ரிலேஷன்ஷிப் அது ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்க கூடாதுன்னா சார் ஸ்டார்டிங்ல ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஜாப் ரோல்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் டோட்டலா ஒரு டிஃபரெண்டான ஒரு ஜாப் ரோல் கொடுத்து இதை தான் நீ பண்ணணும்னு சொல்லுவாங்க. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது வேறையா இருக்கும். ஏன் திமுங்களா எப்படி அப்புறம் வந்து அவங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியன்ஸுக்கு ரூல்ஸை மாத்திக்க கூடாது சார். இதுதான் ரெக்கார்ட், இதுதான் ப்ராசஸ்னு நாங்க இதை நம்பி தான் பண்றோம். ஜஸ்ட் பிகாஸ் தேர் எல்டர்ஸ் அவங்க அந்த மாதிரி ரூல்ஸை மாத்திட்டு அவங்க கன்வீனியன்ஸ்க்காக எங்க மேல பழி போட்டுருவாங்க சார். எனக்கு இது இல்லைன்னா நான் சேர மாட்டேன். பிரேக் அண்ட் லஞ்ச் டைம் வந்துட்டு ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா சேர மாட்டேன். எல்லா இளைஞர்களும் இப்படி இருந்தா வருங்கால இந்தியாவை எப்படி காப்பாத்துறது? 1 to 2 அப்படின்னா எனக்கு பசி வந்தா தானே சாப்பிட முடியும். வேணா 4 மணிக்கு கூட நான் சாப்பிட்டுப்பேன். 1 to 2 2:30 கூட ஆகலாம். ஏன்னா 6 மணிலேருந்து 6:30 மணினா கூட நகர மாட்டோங்கிறீங்க. ஆனா சாப்பாடு மட்டும் 1/2 மணி நேரம் அவன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்கிறீங்க. அது என்ன லாஜிக்கு? என்ன சொல்றது? ஒர்க் பேஸ் பண்ணி தான் விச் இஸ் நம்ம இந்த டைம்ல வந்து காம்பன்சேட் பண்ணி நம்மளால அதை முடிச்சிட முடியும் அப்படின்னா why not we can take extra half an hour break. விட்டா கிறுக்கு நாச்சி வாங்கி போட்டுருக்கு. சார் ஆக்சுவலி ஜாயின் பண்ணும்போது வெல்கம் கிட்னு ஒரு கிட் கொடுப்பாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கேஜெட்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா, லைக் ஃபோன்ஸ் ஏதாவது கொடுப்பாங்களா, இல்லை டேப் கொடுப்பாங்களா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் சார். ஃபோன்லாம் கொடுப்பாங்களா? ஆமாம் சார். என்னால முடியலடா. அடே விஜய் டிவி, எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். பேட்ஸ் அப்புறம் நெக் பேண்ட் எல்லாமே கொடுப்பாங்க சார். எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ வேலைக்கு போறியா டூருக்கு போறியா? முதல்ல இருந்து வெக்கேஷன் இருக்கா, கல்ச்சுரல்ஸ் இருக்கா, ஃபன் ஃப்ரைடே இருக்கா, அப்புறம் டான்ஸ் ஆடலாமா, கிட்ஸ் கொடுக்குறாங்களா, ஃபோன் கொடுப்பாங்களா? யாரா நீ? எத்தனை கிட் வாங்கியிருப்பீங்க? 3 கிட் வாங்கியிருக்கேன் சார். எத்தனை வருஷமா வேலை பார்க்குறீங்க? 3 years சார். ஓ, ஒரு நல்ல கிட்ட தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க. ட்ராலி பேக், கோல்டு காயின், அப்புறம் ஸ்நாக்ஸ், அன்லிமிட்டட் ஸ்நாக்ஸ் கூப்பன்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் கொடுப்பாங்களான்னு பார்ப்பீங்க. நக்கல்யா அவனுக்கு. மூடு சரியில்லைன்னா நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் வந்து மணி நல்ல ரைமிங் பட் டைமிங் தப்பு. உக்கர் இவங்க 2 பேர் சொல்றதுமே வந்து ரியாலிட்டி வைஸ் நம்ம யோசிச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உண்மையாமே அந்த இது ஒர்க்ல அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த ஒரு இது இருக்கு, பிடிப்பு இருக்கு அப்படின்னா நம்ம வந்து அந்த மாதிரியான தாட் நம்மளுக்கு வராது. ஓகே, நான் தான் உங்களுக்கு 100% வந்து இல்ல ஒரு நிமிஷம், இந்த சைடுமே நீங்க சொல்றது எல்லாமே எப்படின்னா நாங்க வேலையை முடிச்சு கொடுத்துறோம், அதுல எந்த பிரச்சனையும் வரைக்கும் வந்ததே இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டீங்க. இப்ப 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 நீ என்ன பண்ண போற? இப்ப நீங்க நினைச்சப்ப வேலை பார்ப்பீங்கன்னா எப்படி அவுட்புட் கரெக்டா வரும்? ஃப்ரீடம்ங்கிற பேர்ல நீங்க ஆஃப் அன் ஹவர் தடவை நட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. முடிச்சிட்டியா, பண்ணிட்டியா, சொல்லுன்ட்டு. ஒர்க்கை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு நாங்கள் ஃபாலோ பண்றோம்னா நீங்க நடுவில் கேம் விளையாட போயிடுறீங்க. ஏன்டா என்னோட திரும்பி மோதுற? தெரியலையே பங்காளி, உன்னை பார்க்கும் போதெல்லாம் சண்டை வருது. ஒர்க்ல கேம் விளையாடே தப்பு இல்லைங்கிற மென்டாலிட்டியில் இருக்கீங்க. அது தப்பு இல்லை. பிரேக் வந்து நான் டெஸ்க்ல இருந்தே கூட எடுக்கலாம். நான் வந்து பேண்ட்ரி போய் தான் பிரேக் எடுக்கணும் கிடையாது. இவர் வேற லூசுத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. கேம் விளையாடு நாட் அலோட் இந்த ஆஃபீஸ். நீங்க ஹவர்லி பேசிஸ்ல செலக்ட் ஆகல கம்பெனிக்கு. செருப்பகல்ட்டி அடிச்சு கையை ஒடிச்சு அனுப்பிட்டாங்க. இல்ல தெரியுதா? அந்த மேடம் சொன்ன மாதிரி நான் 1 hour முடிச்சிட்டேன் அப்படிங்கிறது which is not right, which is not ethical too. ஓஹோ. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி.